இன்னும் இந்த வருஷம் மட்டும் 211 நாள் இருக்கு. அதுக்குள்ள என்னால 6 பேக்ஸ் வைக்க முடியுமான்றதா இந்த கதையே. இது ஒரு குட்டி கதை தான். டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் 6 பேக்ஸ்க்கு அப்புறம் எபிசோட் 96 வீடியோ பார்க்கணும்னா உங்க வீட்டு பிள்ளை நினைச்சேன் அந்த ஃபாலோவை தட்டி விட்டு போயிருங்க. அப்பாடா வெயில் காலம் முடிச்சு நிம்மதியா எல்லாம் பண்ணலாம் சொல்லி நினைச்சா இந்த சூரியன் இஷ்டத்துக்கு வேலையை காட்டுது. திடீர்னு சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மழை பெய்யுது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மோடம் போடுது. மறுபடியும் அரை மணி நேரம் கழிச்சு வெயில் அடிக்குது. இந்த கிளைமேட் நம்ம 7 மணிக்கு எந்திரிச்சாலும் வெயில்ல ஓடுற மாதிரி இருக்கு. 6 மணிக்கு எந்திரிச்சா குளிர் ஓடுற மாதிரி இருக்கு. 9 மணிக்கு எந்திரிச்சா மழையில ஓடுற மாதிரி இருக்கு. இதுல எப்படி ஓடி முடிக்கிறதுன்னு தெரியல. அந்த ஒரு வாரம் புரதச்சத்தெல்லாம் ப்ராப்பரா எடுக்கவே இல்லை. கண்டமேனி கார்ப்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால புரதச்சத்தெல்லாம் கரெக்டா காலையில வாங்கி வச்சிடுறது. ஒரு விழா தத்தி தவறி ஓடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு தான் போகணும். ஜிம்முக்கு போக எனர்ஜி வேணும். அதுக்காண்டி உடம்புக்கு எனர்ஜி எடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு ஜிம்முக்கு போனாலுமே தெரிஞ்சிச்சு எனக்கு ஷோல்டர் டே. ஆனா நீங்க நான் ஜிம்ல பண்ண விஷயம் தான் சரியான ஹைலைட்டு. எல்லாத்துலயுமே நான் போன வாரம் தூக்கினதை விட அதிகமான வெயிட் தான் எல்லாத்துலயும் தூக்கினேன். 2 விஷயம் தவிர கிட்டத்தட்ட எல்லாத்துலயும் தூக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ப்ரோ? இதெல்லாம் அவர் அப்படி பண்ணுவாரு இவர் இப்படி பண்ணுவாருன்னு யாரு கூட எனக்கு கம்பேர் பண்ணாதீங்க. இந்த கம்பாரிசன் கேம்குள்ளே நான் வர விரும்பல. நான் வந்து நேத்துக்கு இருக்கிறத விட எனக்கு நான் பெட்டரா இருக்கேன். நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதே விஷயத்தை தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். எப்பயுமே அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி உங்க லெவலை குறைச்சிக்கிறாதீங்க. நீங்க எப்பயுமே உங்க கூட தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க. நேத்துக்கு இருந்ததை விட அடுத்த நாள் பெட்டரா பண்ண முடியுமா? அதுக்கு அடுத்த மாசம் பெட்டரா பண்ண முடியுமா? அதுக்கு அடுத்த வருஷம் பெட்டர் பண்ண முடியுமான்னு பாருங்க. அவன் அப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி நீங்களும் அதே மாதிரி பண்ண அவசியம் இல்லை. அவங்களோட சுச்சுவேஷன் அவங்களோட நேரம் அந்த மாதிரி நிறைய டிபெண்ட் பண்ணிருக்கு அவங்களோட சக்சஸ் எல்லாத்தையும். அதை பத்தி எல்லாம் வரி பண்ணிக்கிறாம நம்ம கதைக்கு வருவோம். நம்ம நண்பர்கள் எல்லாருமே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் என்ன பிசினஸ் பண்ணலாம் சொல்லி நண்பர்கிட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிசினஸ் ஐடியா பலமா தான் வச்சிருக்காங்க. ஆனா இன்வெஸ்ட் பண்ண லேக்ஸ்ல க்ரோர்ஸ்ல போது அதுக்கு பட்ஜெட் இல்லாம தான் கம்மி காசு ஏதாச்சும் பண்ண முடியும்னு பார்த்துட்டு இருக்கோம். சரி ஓகே எல்லாருக்கும் டாட்டா பை பை சொல்லிட்டு வழக்கம் போல வீட்டுக்கு வந்து எடிட்டிங் வேலை தான். எல்லாத்தையும் அந்த உட்காந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோடும் பண்ணிட்டு சரி ஓகே என்ன பண்ணலாம்னு சொல்லி நண்பர் கடைக்கே போலான்னு முடிவெடுத்தாச்சு. கரெக்டா நம்ம போற நேரமா தான் நண்பர் கடையே திறந்தாரு. சரி ஓகே நண்பருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அந்த பொருளெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ண லைட்டா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு நண்பர் இன்னொரு கடை திறந்துருக்காருந்தாங்க. சரி ஓகே அந்த நண்பரை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி அங்க போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து இரவு உணவு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு புக் இருக்கு. இந்த புக்கை ஒரு வழியா படிச்சு முடிச்சுட்டேன். அந்த புக்கை படிச்சு முடிச்சுட்டு நாளை முடிச்சுட்டேன். நீங்களே செய்ய முயற்சிங்க நண்பர்களே.